Good afternoon, friends. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்கோசம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆயாச்சு. நாளைக்கு காலைல கரெக்டாக சீக்கிரமாக எழுந்து சர்ச்சுக்கு போகணும். வசனம் 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்களுக்கு கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lead us not in the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம், Judges 3rd chapter verse 1 to 31. கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாது இருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், Now these are the nations which the Lord left to the provive Israel by them, even as many of the Israel as had not Canaan, all the words of the Canaan. வசனம் 2. இஸ்ரவேல் யாரும் அதற்கு முன்பே யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பாலாக்கு குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், Only that is generations of the children of the Israel can now touch them were at the list, such as the before can now nothing thereof. வசனம் 3. பெலிஸ்தரின் 5 அதிபதிகளையும் சகல கானானியரையும் சீதேனியரையும் பாகால் எர்மோன் துவங்கி அம்மோத்தியர்க்குள் பிரவேசிக்கும் வரை லீபியோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. Namely 5 lords of the Palestinians and all the Canaanians and the Sidonians and the Evitians and dwelt in Mount Lebanon, from Mount of the Pala Hermon unto the entering in of the Hemovit. வசனம் 4. கர்த்தர் மோசே கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளையும் இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிவார்களா என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களை சோதிப்பதற்காகவே அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். And they were to the provive Israel by them to the canal water. They will hearken unto the commandment of the Lord which he commanded their fathers by the hand of the Moses. வசனம் 5. அப்படியே இஸ்ரவேல் எத்தியர்கள், எமோரியர்கள், பெர்சியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்து, And the children of the Israel dwelt among the Canaanians, Hittians, and Amorites, and Perizzites, and Evitians, and Jebusites. வசனம் 6. இவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரர்களையே அவர்கள் குமாரர்களுக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். And they took their daughters to their wives and give their daughters to their sons and served their gods. வசனமேல் அப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகாலையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கும்போது, And the children of Israel did evil and the saga
at the Lord and forgot the Lord and their gods and served the Balaam and the groves. வசனம் 8. கர்த்தர் இஸ்ரவேலில் கோபம் மூண்டவராகி அவர்களையே மோசபெத்தேனியாவின் ராஜாவாகிய கூசாரிஷாமீரின் கைகளிலே விற்று போட்டார். இந்த வசனம் முக்கியம். 8. கர்த்தர் இஸ்ரவேலின் மேலே கோபம் உண்டாவராகி அவர்களே மோசபெத்தேனியாவின் ராஜாவாகிய கூசான் சரிஸ்தாயிமின் கைகளிலே விற்று போட்டார். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் கூசான் தர்சிஷாவின் 8 வருஷம் சேவித்தார்கள். Therefore anger of the Lord was against the Israel, and sold them into the hand of the Cushim kings of the Mesopotamia, and the children of the Israel served the Cushim 8 year. Served 8 year. Served Cushim 8 year. வசனம் 9. இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியான கோனாசருடைய குமாரனாகிய ஒத்தேனியேல் என்னும் ஒரு ராட்சதனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். And when the children of the Israel cried unto the Lord, and the Lord raised up an deliverer to the children of the Israel, who delivered them, even Othniel, the sons of Kenazah, Caleb's younger brother. வசனம் 10. அவன் மேலே கர்த்தருடைய ஆவி வந்து இருந்ததனால் அவன் இஸ்ரவேலில் நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண மெசபெத்தேனியாவின் ராஜாவாகிய குசான்சாதாமின் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை குசான்சாதாமின் மேலே பலம் கொண்டது. And the spirit of the Lord come upon him, and he judged Israel and went out to the war. And the Lord delivered Cushim kings of the Mesopotamia into his hands. His hands have prevailed against Cushim. வசனம் 11. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கோனேசின் குமாரனாகிய ஓத்தினியல் மரணம் அடைந்தான். ஓத்தினியல் இவர் கையில் கடவுளுடைய ஆவி, கடவுள் அவனோட இருந்திருக்காரு. அவர் 40 அதுக்கப்புறம் அவர் மரணம் அடைந்துட்டார். And the land he raised 40 years, and Othniel, the sons of Kenazah, died. வசனம் 12. இஸ்ரவேல் புத்திரர்கள் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்கோனின் என்னும் மோவாபியரின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். And the children of the Israel did evil against in the sight of the Lord, and the Lord strengthened the Eglon, the king of Moab, against Israel, because their hands have done evil in the sight of the Lord. வசனம் 13. அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலில் முறியடித்தான். பெர்சி மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். And he gathered unto him the children of the Ammon and Amalek, and went and smote Israel and possessed the cities of the plum trees. வசனம் 14. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர்கள் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தான். So the children of the Israel served the Eglon, the kings of Moab, 18 years. வசனம் 15. இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய கோரோவின் மகன் ஏகோத் என்னும் ராட்சதனை எழுப்ப பண்ணினார். அவன் இடது கை
பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் யுத்தர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். But when the children of the Israel cried unto the Lord and raised them up a deliverer Ehud, the sons of Grea, a Benjamin, a man of left hand, and by him the children the Israel sent the present unto the Eglon, the king of Moab. வசனம் 16. ஏகோத் இருபுறம் கருக்குள்ள ஒரு முழு நீளமான ஒரு கத்தியும் உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்திற்குள்ளே தன் வலது புறத்திலே இடுப்பிலே கட்டிக்கொண்டு, but Eglon made him a dot dig gear which he had on two edges of the cabots, long head, and he did grade it under his remained up his right heg. வசனம் 17. காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கும் செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாயிருந்தான். And he president unto Eglon, a king Moab, and Eglon was the very fat man. வசனம் 18. அவன் காணிக்கையை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கையை சுமந்து வந்து ஜனங்கள் அனுப்பிவிட்டான். And he had made an end to the offer the president. He sent away the people that were the president. வசனம் 19. அவனை கீழ்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்தில் இருந்து திரும்பி வந்து, ராஜாவை உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய இரகசியமான ஒரு வார்த்தையே உண்டு என்றார். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்திலே நின்று யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். But he himself turned against from this Icarus that were by the Gilgal, and said, I have a scribe unto thee, O king, who said, keep Selinus, and all that stood by him went out from him. வசனம் 20. ஏகோத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புறம் இருந்த குளிர்ச்சியான அறையை வீட்டிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகோத், உம்மிடத்திலேயே சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். And Hedor came unto him, and he was standing in a summer parlor which he had on himself and alone. And Hedor said, I have a message from the God unto thee. And he rise out of his set. வசனம் 21. உடனே ஏகோ தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலேயே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றிற்குள் பாய்ச்சினான். And he put forth his left hand, and took he decatur from his right hand in the thrust it into this belly. வசனம் 22. அலோகோட கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தி இவன் இழுக்க கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டு இருந்தது. அது பின் and the also went in after the blade and the feet, and closed upon the blade, so that he could not and draw this
dictator out of this body, and the dare come out. வசனம் 23. ஏகோத் அறை வீட்டின் கதவை சத்தி புட்டிட்டு கோல் கூட்டத்தின் வழியாய் போய்விட்டான். Then Herod went forth through the and shut in the doors of this parlor upon him and locked them. வசனம் 24. அவன் போன பின்பு ஊழியக்காரர்கள் வந்து பார்த்தார்கள், இதோ அறை வீட்டிலே கதவு பூட்டியிருந்தது. ஆகையால் அவர்கள் அந்த குளிர்ச்சியான அறைக்குள்ளே மல ஜலத்து இருக்கிறார்களுக்கு என்றார்கள். When he was gone out of the servants' command, when they saw that is behold and the doors of the parlor were unlocked, they said, surely he is covered his fat in his summer chamber. வசனம் 25. அவர்கள் சலித்து போகும் மட்டும் காத்திருந்தார்கள். அவன் அறை வீட்டிலே கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். And they tried till they were ashamed. And behold, he opened not and doors of this parlor. Therefore they took the key and opened them, and behold, there and Lord was fallen down dead and the earth. வசனம் 26. அவன் தாமதித்து கொண்டு இருந்தபோதோ ஏகோத் ஓடிப்போய் சிலைக்குள் இடத்தை கடந்து சேயிரத்தை சேர்ந்த தப்பினான். And Herod escaped. They tried and passed behind the equerries and escaped to unto Syria. வசனம் 20. அங்கே வந்தபோதோ எப்பிரேமின் மலைகளில் எக்காலம் ஓதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவன் கூட மலையில் இருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, and it come to pass when he was come that he blew a trumpet in the mountain of the Ephraim, and the children of the Israel went down with him from the mount, and he before them. வசனம் 28. என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரையும் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரான யோர்தானே துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விடாமல், and he said unto them, follow after me, for the Lord and hate and delivered your enemies the Moabites into your hands. And they went down and after him, and took the fords of the Jordan towards Moab, and suffered not a man to pass over. வசனம் 29. அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 16,000 பேர் வெட்டினார்கள். அவர்கள் எல்லோரும் குஷ்டரோகம் உள்ளவர்களும் பராக்கிரமசாலியுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒருவனும் தப்பவில்லை. And the slave of Moab and the time about the 1,000 men, all lusty and all men of the valor, and there and escaped not a man. வசனம் 30. அப்படியே அந்த நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. அதனாலேயே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. வசனம் 31. அவனுக்கு பின்பாடு அனாத்தின் குமாரன் சமக்கர் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரின் 600 பேரை ஒரு தற்றுக்கோள்களால் முறியடித்தான். அவனும் இஸ்ரவேல் ராட்சதன் தான். இஸ்ரவேல் ராட்சதன்.
And after him was an Samogor, and the son of Anna, which slave of these Palestinians 600 man, which an oxen gad, and he also delivered Israel.